வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி குரு பேச்சு பலன்கள் நம்ம பார்த்திருப்போம் நம்ம சேனல்ல பார்ட் 1ல. இது அதோட பார்ட் 2 கன்டினியூட்டி தான். ஏன் அப்படின்னா குரு நின்ற பலன்கள் தான் குரு பேச்சு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இப்போ குரு பகவானுக்கு பார்வை பலன்கள் இருக்கும். அவர் நின்ற இடத்துல இருந்து அவர் 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா அப்படின்ட்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சில ஸ்தானங்களை அவர் பார்ப்பார். அப்ப அந்த பார்வை பலன்கள்ல கன்னிராசிக்கு இப்ப தொழில் ஸ்தானத்தில் நிற்கிற குரு பகவான் நமக்கு வேலை செய்யாட்டினால் கூட ஆனா இந்த பார்வை பலன்கள்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிவர்த்தி பண்ணுவார். அப்ப குருவுக்கு மொத்தம் 4 பவர் இருக்கும். அப்ப நின்ற பலன் 1, பார்வை பலன் சொல்லிட்டு 3, மொத்தம் 4 பவர். இந்த 4 பவர்ல நமக்கு எங்கிட்டு கூடியாவது குரு நமக்கு சாதகமா இருப்பார். அந்த கான்செப்ட் தான். அப்ப இந்த கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கும். அது ரிலேட்டடா இப்ப குரு ராசிக்கு 10ல நின்று இந்த கன்னிராசியோட 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப 5ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னாலே குடும்பம் குடும்பத்துல பிரிவு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஒற்றுமை இப்போதைக்கு பிறக்கும். ஆல்ரெடி குரு பேச்சு ஆயிட்டாரு. அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல மறுபடியும் ஒரு அன்பு அந்யோன்யம் பெறுவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குரிய விஷயங்களும் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்த ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் இந்த 2ஆம் இடம் பொதுவாக குடும்பஸ்தானத்தை தவிர்த்து பேச்சு ஸ்தானம். அப்ப இதுக்கப்புறம் உங்களோட பேச்சு திறமையில் நல்ல விதமாக வெளிப்படும். அப்போ இதுக்கப்புறம் உங்கள் வே ஆஃப் கம்யூனிகேஷனில் சில நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குரிய விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் வே ஆஃப் கம்யூனிகேஷன் மூலிமா நல்ல விஷயங்கள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள்லாம் பயன்படுத்திக்கோங்க கன்னிராசியில் பிறந்த எல்லாருமே. சரிங்களா? 2வது புதிய முயற்சிகள் கைகணும். புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் போன வருஷம் ஃபுல்லாக ரொம்ப அடிமேல் அடி வாங்கிட்டேன். இப்போ இருக்கிறதுக்கு உசுர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு புதிய முயற்சி பண்றவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள மறுபடியும் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கும் உங்க ராசிக்கு குரு பார்வை பலன்கள் ஒத்துழைக்கும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. 2வது அதே குரு பகவான் 7ஆம் பார்வையா கன்னிராசியோட சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப சுகஸ்தானம் அப்படின் போது உடல் ஆரோக்கியம். நம்மளோட உடல் ஆரோக்கியம், படிப்பு, இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களுக்கு அவர் பார்வை பலனா இருப்பார். அப்ப படிக்கிற பசங்கள் இந்த வருஷம் நல்லா படிப்பாங்களான்னு கேட்டா இந்த வருஷம் அவங்க நல்லாவே படிப்பாங்க. இந்த வருஷமும் அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும். அதுப்போ இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்பனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, எங்க அம்மாவுக்கு தேவையில்லாத வீண் வரைய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் சம்பாதிக்கிறது கையில் நிற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிற இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் இதுக்கப்புறம் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுப்போ வாகனத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நாங்கெல்லாம் வாகனம் பயன்படுத்துறாரு, வேலைக்கு போறவங்க, வாகனம் பிசினஸ் பண்றவங்கலாம் அப்படின்றவங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த வாகனத்துல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வாகும். இதுக்கப்புறம் அந்த வாகனத்தை இந்த பழுதடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நீங்க அப்டேட் ஆகிறதுக்குரிய விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அதாவது உழைப்புக்கேற்ற பண வரவு. பணம் தான் மெயின். பண வரவு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே. அப்ப உழைப்புக்கேற்ற பண வரவு கண்டிப்பா இருக்குது. இன்னையில இருந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும். கரெக்டாக வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பை மிஸ்டேக்ஸ் இருக்காது. சரிங்களா? மற்றபடி குரு 9ஆம் பார்வையா இந்த கன்னிராசியோட 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப சத்ருஸ்தானம் அப்படின் போதே நமக்கு கடன், நோய், தொந்தரவு, தொல்லை, எதிரி, இந்த கான்செப்ட் தான். இப்ப இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டா நமக்கு கடன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இழுத்து வச்சு இப்ப கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். அப்ப கடன்னாலே ரெகுலராக அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போவீங்க, ரெகுலராக இன்கம் பேசஸ் இருக்கும், ரெகுலராக உங்களோட ஃபினான்ஸில் ஸ்டெபிள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் இருக்கும், டெப்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவீங்க. அப்போ கம்ப்ளீட்டாக அடைச்சிருவேனா அப்படின்னு கேட்டால் ஒரு வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்குள்ள கழுத்தை நெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கடனை நீங்கள் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. சரிங்களா? மற்றபடி திட்டமிட்ட காரியங்கள். காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் திட்டம் போட்டிருக்கலாம், அது இது வரைக்கும் தடை தனங்களாக இருந்திருக்கலாம். இப்ப உங்களுக்கு எந்த வித தடை தந்திரமும் இல்லாமல் உங்களுக்கு நடப்பதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். காரணம் சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப சத்ருஸ்தானத்துல ஆல்ரெடி இதர கிரகங்கள் வேற இருக்குது. அதனோட உங்களுக்கு உதவி அனுகிரகத்தின் அடிப்படையில் நீங்க
நீங்க நினைச்சது நடக்கிறதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ குருவோட பார்வை பலன்கள் அதுக்கும் ஒத்துழைக்குது. ஸோ மற்றபடி வந்து மற்றவங்க விஷயத்துல நீங்க வந்து தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சத்ருஸ்தானம் உங்களுக்கு எந்த வித குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல் உங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கடத்துக்கு கொண்டு வருவார் அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மற்றபடி குரு பார்வை பலன்கள் நல்லா இருக்காங்கடா, குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குரு நின்ற பலன்கள் தான் சுமார் இருக்கும். அப்ப அவங்கவுங்க ஜனன ஜாதத்தை பொறுத்து வந்து அவங்கவுங்க வயசை பொறுத்து அவங்கவுங்க தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறும். மற்றபடி பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது குருவை பார்வை பலன் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மற்றபடி பார்ட் 3ல வந்து இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி சேர்த்து மறுபடியும் பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பார்ட் 3ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு பார்வை பலன்கள் ஓகே ரகம் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா?